எதுக்குடா இங்க வந்திருக்க? அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணுங்க. அவகிட்ட என்ன பேசணும்? நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. அதான் என் பின்னாடியே லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அப்பெல்லாம் வரல. நேத்து சாயம் தாங்க வந்துச்சு, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓகே ஓகே. ஹே திவ்யா, லவ் வந்துருச்சாண்டி, சொல்ல வந்திருக்காரு மன்மகன். ஆமாங்க, நேற்று சாயந்தரம் தாங்க வந்துச்சு. என்ன? நமக்கும் லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. என்ன மாமா சும்மா இருக்கிய? சொல்லுங்க, போலீஸ் ஸ்டேஷனை போட்ட கடை ஆக்கிடுவோம். சொல்லுங்க சித்தப்பு. அந்த இடத்தை சாதிக்க போறான். சொல்லுப்பா, மேட்டர் முடிப்போம். ஏய், அரசியல்வாதி தம்பி நான் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வான். அதை கடித்துக்குள்ள வச்சிருவேன். நீயே தெரியுமில்ல, சும்மா சுத்த விட்டுருவேன். கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. பாதிக்கப்பட்ட பொண்ணை போய் நேரடியா கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. என்னால ஒன்றும் செய்ய முடியலண்ணே. ஒன்னா சேர்ந்து குடிச்சிங்கல்ல, கூத்தடிச்சிங்கல்ல, இப்ப பிரச்சனை வந்தோடனே மாட்டி விட்டல. புத்தியை காட்டு நயந்திரா, உன் புத்தியை காட்டி விட்டல. அண்ணா இருண்ணே, அவன் அப்பன்ட்ட பேசியிருக்கான். அவனே நேரடியா வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு இருக்கான். உன்னை விட தம்பி மேல எனக்கு அக்கறை இல்லையா? நீ வீட்டுக்கு போனேன், தம்பியை நான் அனுப்பி விடுறேன். பாரு, தம்பி இல்லாம வீட்டுக்கு போக முடியாது, விளக்கமா தடி விழுகும். கமிஷனர் வர நேரமாச்சுண்ணே, சொன்னா புரிஞ்சுக்கணே. என்ன ஆகுனா கமிஷனர் கூப்பிடாத ஆம்பளையா? சார் சார், பையன் லோக்கல் பொலிட்டிஷனோட தம்பி சார். அதனால பிரச்சனை பெருசாகுன்னு சொல்ல வர்றேன். வேண்டாம் சார். அரசியல்வாதி தம்பினா சொல்ல சொல்றா, வாய் மூட்டு போ சொல்லு. வேண்டாம் சொல்றா. சொல்லு சொல்லு போ சொல்ல போ சொல். எல்லாம் போ சொல். சொல்லு. வேண்டாயா? வேண்டாம். ஏய், மேலடு தெரிஞ்ச என்ன தெரியுமா? என்ன மேலடா? சொல்றா. யோ சொல்லவனே. சொல்லு சொல்லு. நான் போறேன். வாய் மூட்டு போ சொல்லு. அடிக்க சொல்லு. போ சொல்லவனே. அண்ணே, தம்பி போட்டு ரொம்ப அடிக்கிறாங்கண்ணே. ஒரு ஃபோன் பண்ணுண்ணே, தயவு செஞ்சு ஒரு ஃபோன் பண்ணு. மனசுக்குள்ள மன்மதன் நினைப்பு. டிஸ்கோ போனோமா, குடிச்சோமா, மூடிட்டு வந்தோமான் இருக்கணும். அதை விட்டு 4 அல்லக்கைங்களை வச்சுட்டு சீன் கிரியேட் பண்றது. உங்களை பார்த்தா அப்படியே எல்லாம் மிரளணும்ல. பொண்ணுங்கள்லாம் வந்து உங்கள்கிட்ட பேசணும். அப்படி ஒதுங்கி போனா கூப்பிட்டு வச்சு உருட்டுறது, மிரட்டுறது, டார்ச்சர் பண்றது. நாய்ங்களா, ஒன்று தெரிஞ்சுக்க, இப்போ கோர்ட்டும் சட்டமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. உள்ள போனீங்கன்னா முழுசா தண்டனை அனுபவிச்சுட்டு தான் வெளில வரணும். உங்க அண்ணனாவது அரசியலாவது கூப்பிடாத பாரு மேனேஜர். மதன் சார், ஐயா கூப்பிடுறாரு. வணக்கம் சார். வாயா. டிஸ்க்கு வர பெரிய இடத்து பசங்களாம் இவனை மாதிரி தான் பொறுக்கித்தனம் பண்ணுறானுங்களா? இல்லை சார், யாரும் ஒரு சிலர் தான் சார் இப்படி பண்ணுறாங்க. மேனேஜ்மெண்ட்டும் அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. சொன்னால் பெரிய இடம் கண்டுக்காத விட்டுருங்கிறாங்க. நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நீ லிஸ்ட்டை கொடு, நான் அனுப்புகிறேன் மேல் இடத்துக்கு. அப்புறம் என்ன ஆறானுங்கன்னு பாரு. எந்த மேலிடமும் இப்போ தப்பு பண்ண அலோவ் பண்ணுறது இல்லை. இவனுங்க தான் பேரை கெடுத்து தெரியறானு. இவனை மாதிரி நாய்ங்க தான் என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டானுங்க. அவனுங்க யாருங்கிறது இன்னும் ஒரு கமிஷனராக இருந்து கூட நான் கண்டுபிடிக்காம இருக்கேன்.
இப்போ தேவைன்னா கூப்பிட்டு அனுப்புகிறேன். வரேன் சார். என்னையாச்சு என் பொண்ணு கேஸு? சார் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். எப்படியும் பிடிச்சிரும் சார். எவ்வளோ நாளா? செத்தது ஏன் பொண்ணு தானே, உனக்கு எப்படி தெரியாதோட வலி? ஒன் வீக் டைம் தரேன். ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பாரு. இல்லைன்னா அந்த கேஸை இந்த நாய் மேலே தூக்கி போடு. அதையும் இவன மாதிரி ஒரு பொறுக்கி தானே செஞ்சுருக்கணும் சார். ஆஜி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆஜி ப்ளீஸ். ஒழுங்கா இருக்கிறதுல இப்போ வந்து ஒப்பாரி வைக்கிறது ஏன்டா பேரை கெடுக்குறீங்க? என்ன பண்ணலாம் நாகேந்திரா? ஒன்றும் பண்ண முடியாது ஆஜி. இவனுங்களே யாரோ ஒருத்தர் சரண்டர் ஆக சொல்லுங்க. ஜி ஏய் வாய முடுங்கடா. அதெல்லாம் முடியாது. வேற என்ன பண்ணலாம்? நேற்று ஸ்டேஷனில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஜி. கமிஷனர் பொலிட்டீஷியன் தம்பியை தூக்கி உள்ள வச்சு கேஸ் போட சொல்லிட்டு இருக்காரு. அவன் யார் தெரியுமா ஜி? என் ஃப்ரெண்டு ஜி. இந்தா யாருன்னே தெரியாது. இவனுங்களுக்கு விட்டு வந்து இவங்களுக்காக வேண்டி என்ன ரிஸ்க் எடுக்க சொல்றீங்க? எவனா ஒருத்தனை சரண்டர் ஆக சொல்லுங்க ஜி. என்னடா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சொன்னது இதானா? மச்சான் கூல்டா. டேய் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் நான்டா. டேய் உன்னை மட்டும் தனியா விட்டுறோமா? we are all friends மச்சி. fuck the friendship. இத சொல்லி தானே எனக்கு ஆஃப் பண்ணீங்க. இன்னும் 2 மாசம்டா ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போக போறேன். இந்த நேரத்துல போய் என் லைஃப்டா. ஏய் உனக்கு மட்டும் தான் லைஃபா? இவங்களுக்குலாம் இல்லையா? என்ன பண்ணலாம்னு கூப்பிட்டா ஓவரா குதிக்கிற? அடங்கடி. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. என்ன உனக்கு தான் நாகேந்திரன் இன்னும் எவ்வளவோ இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அவனையும் வெளியே வரவேணான்னு சொல்லுங்க. அவனும் ஃபாரின் போயிட்டோம். இது கடையில் எதுவும் பிரச்சனைனா நான் பொறுப்பாக முடியாது. அதையும் சொல்லிட்டேன். ரொம்ப காஸ்ட்லியான கார்ல ஜி. எவனா ஒருத்தன் சிக்காமையா போயிடுவான். என்ன நடக்குதுங்க? ஒரே அளவு போனா அங்க பூ இங்கயா? அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வர்றாங்க, பூ வைக்கிறாங்க, கேட்டா பிறந்த நாளுக்குறாங்க. பணத்துக்கா இவனுக்கானு தெரியல. என்னமோ போ. ஹலோ குட் மார்னிங். பிறந்த நாள் ஆசம்சகள். என்னதே? பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு சொன்னேன். என்ன கிளவியா? இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டேவா? பீச்ல இருந்து உன்னை என்னைக்கு கண்டு எடுத்தேனே ஞாபகம் இல்ல. உனக்கு ஹாப்பி பர்த்டே ஒரு கேடா? அடி ஹேய், இதுக்கு தான் இந்த மாதிரி பிறந்தநாள்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு ஃபிகர் வேணும்ன்றது. நீ எப்ப பிறந்தன்னு உன் அம்மா தான் வந்து சொல்லணும். இப்ப சொல்றது யாரு? ஹலோ. ஹே, சும்மா பாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காத. சீக்கிரம் குளிச்சிட்டு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன்ல, அதை போட்டுக்கிட்டு ஹோட்டலுக்கு வா. என் ஃப்ரெண்ட்ஸோட உனக்கு இன்னைக்கு ட்ரீட். ஓகே?
என்னை விட்டு அவனால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அங்க பாரு, நான் சொன்னேன்றதுக்காக ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி எப்போவாவது அவன் இப்படி ஒரே இடத்துல நின்னு பாத்திருக்கியா நீ? எப்படி மாறிட்டான். ஹே பாவண்டி, அவன் கொஞ்சம் கூப்பிடு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் சொன்னத எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றான்னு பாப்போம். ஹே மழை வரும் போல இருக்குடி, கூப்பிடு. ஹே ஜுரம் வந்துற போது கூப்பிடுடி, சீக்கிரம் கூப்பிடு. மழையில நனைஞ்சா ஜுரம் வருமா? பின்ன ஜுரம் அதிகமாயிடுச்சுன்னா ஃபிட்ஸ் வரும். ஃபிட்ஸ் வந்தா செத்தடுவாண்டி லூசு. அப்போ அவன் சாகணும்டி. அவன் அணு அணுவா சாகணும். என்னடி சொல்ற? சாகணும்டி அவன். ஹே என்னடி வளர்ற? என்ன சொன்ன? சாரி, நானா அப்படி சொன்னேன்?